Hi friends, வணக்கம். Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான ஒரு மாம்பழம் கேசரி ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ மாம்பழம் நல்ல ஒரு சீசன்ல இருக்குறதுனால கண்டிப்பா இந்த டைம்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்குங்க. சாப்பிடுறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கும். நீங்க எந்த விதமான மாம்பழம் எடுத்தாலும் ஓகே தான். அது நல்ல ஸ்வீட்டா இருக்கிற பழமா பார்த்து எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பழம் எடுத்து பாதியா கட் பண்ணி எடுத்துர்க்கேங்க. இப்போ இந்த பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு நல்லா இத அரைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். நல்ல ஒரு சாஃப்ட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேசரி பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு pan அடுப்புல வெச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட என்னென்ன விதமான நட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே சேர்த்து வறுத்துக்கோங்க. நான் முந்திரி, கருப்பு திராட்சை இது ரெண்டும் எடுத்துர்க்கேன். இப்போ இத நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த கருப்பு திராட்சை நல்ல ஒரு பலூன் மாதிரி உப்பிட்டு வரும்போது நம்ம அத வெளிய எடுத்துறலாம். லைட்டா brown கலர் ஆனா போதும். இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம வெளிய எடுத்து வச்சிரலாம். இப்போ இந்த பவுல்ல 1 கப் அளவுக்கு நான் ரவை எடுத்துர்க்கேன். இப்போ அதே panல மிச்சம் இருக்கிற நெய்ல இந்த ரவையை சேர்த்துக்கோங்க. ரவையை சேர்த்துட்டு ஒரு 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரவை நல்லா வறுபட்டு ஒரு வாசம் வரும் பாருங்க. அந்த டைம்ல நம்ம ரவையை வெளிய எடுத்து வச்சிரலாம். இப்போ அதே panல நம்ம 1 கப் ரவைக்கு 3.5 கப் தண்ணி அளவு எடுத்துக்கணும். நான் இன்னைக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துர்க்கேன். 1 கப் அளவுக்கு நம்ம அரைச்சு வச்ச மேங்கோ பியூரி கரெக்ட்டா இருக்கு. இப்போ தண்ணியை சேர்த்துட்டு நல்லா இத கொதிக்க விடுங்க. தண்ணி லைட்டா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நான் இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வனஸ்பதி சேர்த்திருக்கேன். வனஸ்பதி இல்ல அப்படினா நீங்க தாராளமா உங்ககிட்ட ரீஃபைன்ட் ஆயில் இருந்துச்சு அப்படினா தாராளமா சேர்த்துக்கோங்க. இந்த டைம்ல ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் உப்பு சேர்க்க மறந்துட்டேன். ஏனா நம்ம செய்யற ஸ்வீட் லைட்டா உப்பு சேர்த்தோம் அப்படினா அதோட டேஸ்ட் நல்லா தூக்கலா இருக்கும். திகட்டாம நல்லா இருக்கும். அதனால இப்போ இது எல்லாமே நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதிச்சு வர்ற டைம்ல நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமா சேர்த்து கொட்டிட்டீங்க அப்படினா உங்களுக்கு கட்டி பட்டுரும். சோ மெதுவா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி விடுங்க. அடுப்பு ஹைல வைக்காதீங்க. ரொம்ப மீடியம் ஃப்ளேம்ல வெச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ரவை கட்டி சேராது. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துறலாம். லைட்டா அந்த மாதிரி நீங்க கலந்து கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த தண்ணி ட்ரை ஆயிட்டு ரவை நல்லா வேக ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்க ரவை நல்லா வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு பாக்கும்போதே தெரியும். இந்த ஸ்டேஜ்ல நல்லா ரவை வெந்து வரணும். இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப் ரவை எடுத்தோம் இல்லையா, அதே பவுல்ல 1 கப் அளவுக்கு நான் இன்னைக்கு சுகர் சேர்த்துக்க போறேன். இந்த அளவுக்கு உங்களோட ரவை வெந்ததுக்கு பிறகு தான் நீங்க சுகர் சேர்க்கணும். முன்னாடியே சுகர் சேர்த்துட்டீங்க அப்படினா ரவை வேகாது. அதனால இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நீங்க சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த சுகர் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து கொடுத்துட்டீங்க அப்படினா சுகர் நல்லா மெல்ட் ஆயிடும். நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேம்ல பாத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடியா எடுத்து வச்சிருக்கிற மேங்கோ பியூரியை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணினதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்துருங்க. உங்ககிட்ட மேங்கோ எசன்ஸ் இருந்தா கூட நீங்க இந்த டைம்ல சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு ரிச்சான ஒரு மேங்கோ ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம செலக்ட் பண்ற மாம்பழம் நல்ல இனிப்பா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. லேசான புளிப்பா இருந்தா கூட உங்களுக்கு கேசரியில அந்த புளிப்பு வரும். கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம நெய்ல வறுத்து எடுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டீங்கன்னா நம்மளோட மேங்கோ கேசரி ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடும். இப்போ பாருங்க நல்ல சாஃப்ட்டா உங்களுக்கு கேசரி ரொம்ப நேரம் ஆனா கூட உங்களுக்கு காயாம ரொம்ப சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Thank you.